வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம மீல் மேக்கர் கிரேவி பண்ண போகிறோங்க. நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த மீல் மேக்கரை வந்து அதோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது வந்து ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மீல் மேக்கர் வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா அது வந்து சாஃப்டாக நல்லா கொஞ்சம் வேகணும். பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா இது வந்து சாஃப்டாக வெந்துடுச்சு. இது வந்து வடிகட்டிடலாம். அந்த தண்ணியெல்லாம் இது மாதிரி ஒரு ஜல்லியில் போட்டுக்கலாங்க. நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் அதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போ வந்து சூடு ஆறிடுச்சுங்க. இது நல்லா எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி இதில் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா ட்ரையாக புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கலந்துக்கலாம். இப்போ இந்த மீல் மேக்கரை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் அந்த மீல் மேக்கர் இருக்குல்ல, லைட்டாக இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த மீல் மேக்கர் வந்து நல்லா ட்ரையாக வதங்கிடுச்சுங்க. இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 4 லவங்கம், 1 ஸ்டார் பூ, 2 பட்டை எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதோட இப்போ 2 ஆனியன் எடுத்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா இது வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதையும் வந்து இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளிங்க, பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்துக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே மீல் மேக்கரில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் குறைவாகவே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மட்டன் மசாலா எடுத்துருக்கேன். மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காரம் அதை மீல் மேக்கரில் சேர்த்துருக்கோம். அதனால் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு தயிர் கொஞ்சம் கெட்டியான தயிரை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது வந்து நம்ம அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ற அந்த ஒரு டேஸ்ட் இருக்குங்க. இது வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இந்த பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ வந்து மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். இதோடு இது கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதுவே போதும், கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாங்க. அப்படியே கொஞ்சம் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்தை துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு 4-5 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அரைச்சி வச்சுட்ருக்க இதையும் சேர்த்துக்கலாம். இதோட தேங்காய் முந்திரி பேஸ்ட், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி
ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்கும் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க இது. இதில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாங்க. பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குறைவாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து கலந்து விட்டு திரும்பவும் வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாங்க. நல்லா இது வந்து கொஞ்சம் நல்லா கிரேவியாக வரும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுக்கலாங்க. இது ஓப்பன் பண்ணிடலாங்க. அப்புறங்க ஆயிலெலாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. நல்ல ஒரு கிரேவியாக வந்துடுச்சு பாருங்கள். வந்து பெப்பர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லைட்டாக இதை கலந்து விட்டுக்கலாங்க. நல்ல ஒரு காரசாரமாக இருக்குங்க. காரம் நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து இதில் வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். அப்புறமா வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள் நல்லா சூப்பராக நல்ல ஒரு கிரேவியாக இருக்குது பாருங்கள். சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. சாதத்தோடும் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ இது வந்து இதில் மாற்றிக்கலாங்க. மேலே லைட்டாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.